ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு செலவை குறைக்கிற விதமாக தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா புதுசாக போக்குவரத்து துறை மூலயமா ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா செலவு பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த ஒரு திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணும் அப்படின்னா 2 நடைமுறைகள் பார்த்திங்கன்னா பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலியமாக நம்ம பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பித்து நம்ம பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். அடுத்த நடைமுறை பார்த்திங்க அப்படின்னா நாமளாக பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக அப்ளிகேஷன் போட்டு நம்ம டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா 2வது மெத்தட். ஸோ இதன் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் மூலமாக விண்ணப்பித்து நாம் அதிகமாக பார்த்திங்கன்னா செலவு பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ பல பேர் பார்த்திங்கன்னா இதனாலே டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு புதிய திட்டத்தை பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களாக ஓனாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கார் இருக்காது. ஸோ கார் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்காது. அதனால் வேறு ஒருத்தர் வெஹிக்கிள் வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா அதை ஓட்டி பழகிருப்பீங்க. பட் அப்படி நீங்கள் பழகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வாகனம் இல்லாதனால நீங்கள் ஓட்டுநர் உரிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு 62 கோடி ரூபாய் செலவில் பார்த்திங்கன்னா 145 ஓட்டுநர் உரிம வாகனம் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்வு வாகனம் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு தேர்வு வாகனத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கிக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் 50 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓட்டி காமிச்சிட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கிக்க முடியும். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 50 ரூபீஸ் பே பண்ணி நீங்கள் ஓட்டுநர் உரிமை அந்த வாகனத்தை பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பயிற்சி அளிக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க முன்னிலையில் தான் நாம் ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூலில் அதிகமாக நம்ம அமௌண்ட் பே பண்ணி அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.